பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பலவிதமான உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது துலா ராசிக்கு மறுக்கப்படுகிறது. ஏன் சார் துலா ராசி மேலே உங்களுக்கு ஏதாவது கோபமா அப்படின்லாம் கேட்காதீர்கள். இவர்கள் எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு பாக்கியம்னு நினைக்கிறார்களோ, எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு அத்தியாவசியம்னு நினைக்கிறார்களோ, அதற்காக கடன் வாங்குகிறார்களோ, அந்த இடத்துல அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்பது இயங்குவதில்லை. இதுதான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சினால இவங்களுக்கு நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களால் விரோதம் என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வீட்டில் தெரிய வரும் பொழுது பெற்றோர்களுடைய கோபம் இவர்கள் மேல் பாய்கிறது. இவர்களுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என்பவர் உச்சம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நிறைய நேரங்களில் தாயின் அன்பை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் திருப்தி என்பதை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திருமண வாழ்வில் பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது. துளாராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சுக்கிரன் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ராசியில் சூரியன் என்ற கிரகம் இங்கு நீசமடைகிறது. இப்போ ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான், துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸோ, இல்லை ஒரு ஜாலியாக இருப்பதோ, அல்லது ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பலவிதமான உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது துலா ராசிக்கு மறுக்கப்படுகிறது. ஏன் சார் துலா ராசி மேலே உங்களுக்கு ஏதாவது கோபமா அப்படின்லாம் கேட்காதீர்கள். இங்கு துலா ராசியில் சாட்டர்ன் என்ற கிரகம் உச்சம் அடைகிறது. அப்போது இவர்கள் ஒரு நேர்மையாளர்களாக, நீதிமான்களாக, தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணினாலும் அந்த அம்மா பகிரங்கமாக என் குழந்தை மேல்தான் தப்பு, என் தம்பி மேல்தான் தப்பு, என் தங்கை மேல்தான் தப்பு என்று சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும்? அவர்களுடைய அந்த விரோதத்தையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுபவர்களாக இவர்கள் வருகிறார்கள். அதாவது எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நேர்மையை வெளிப்படுத்துவது, அவ்வாறு நேர்மையை வெளிப்படுத்துவதனால் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வது. அதாவது சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைவாக இருப்பவர்களை நம்ம துலாம் ராசியில் அதிகம் பார்க்க முடியும். ஏனென்றால் இங்கு சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் அதன் சுபாவங்கள் இவர்களிடம் காணப்படும். இந்த சனி என்ற கிரகம் உச்சமடைவது என்பது இவர்களுக்கு பொதுவாகவே நடக்க வேண்டிய விஷயங்கள் என்பது அந்த நடக்க வேண்டிய வயதில் நடக்காமல் கொஞ்சம் தள்ளப்பட்டு கொஞ்சம் டிலே ஆகி இந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த விஷயம் இவர்களுக்கு நடக்கும். ஆனால் மக்களை சென்றடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இந்த சனி என்ற கிரகம். இதனால் தான் இந்த துளாராசியில் பிறந்த நிறைய பேர் பார்த்தோம்னா பெரிய பெரிய சூப்பர் மால் வைக்கிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வைக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடக்கூடிய அந்த ஜவுளி கடை, ட்ரெஸ்ஸு கடை வைக்கிறது, சினிமா தேட்டர், என்டர்டெயின்மெண்ட், லக்ஸுரி போன்ற விஷயங்கள் வைப்பது. ஏன்னா இவர்களுக்கு லாபஸ்தானமாக வரக்கூடியது சிம்மம். இந்த சிம்மம் என்பது பொழுதுபோக்கு கலைகளை குறிகாட்டக்கூடிய இடம். இப்போ பெரிய பெரிய ஹால் வைத்து பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த துளாராசியை பற்றி இன்னொரு மெயினான விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
இந்த நேரத்தில் என்ன ட்ரெண்டு, இப்போ என்ன ஃபேஷன், இப்போ என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத நம்ம இவர்களை பற்றி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அவங்க அந்த நேரத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அதுதான் அப்போ ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும், அதுதான் ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவர்கள் அந்த நேரத்தில் என்ன வாகனங்கள் வைத்திருக்கிறார்களோ அதுதான் அப்பொழுது மோஸ்ட் ஹேப்பனிங் வெஹிக்கிள்ஸாக இருக்கும். ஸோ மக்களுடைய பல்ஸ் என்ன, மக்களுடைய டேஸ்ட் என்ன, அவர்கள் எதை எங்கே எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த துலா ராசிக்காரர்கள். எதற்குமே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் நிறைய முரண்பாடுகளை சந்தித்து அதனை பின்னாளில் தான் தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் போய் அங்கு உச்சமடைகிறது, 12ஆம் இடத்தில் நீசமடைகிறது. இந்த சுக்கிரன் எங்கே நீசம் அடைகிறாரோ அந்த வீடு என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ உச்சமடைவது என்பதும் இவர்களுக்கு கடன், இவர்கள் நீசம் அடையக்கூடிய இடம் கன்னி என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்பது கடன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு சாதனை சாதிக்க போகிறேன், ஏன்னா இவர்கள் அதற்கு தகுதியான நபர்கள் தான் அப்படின்னு நினைத்து கடனை வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்வார்கள். அந்த கடனை அடைக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் நிறைய துளாராசிக்காரர்கள் இடம், ஊர், வீடு எல்லாம் மாற்றி மறைவான ஒரு இடத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. நிறைய காதல் தோல்வியை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இந்த துளாராசிக்காரர்கள் தான். ஏன்னா இவர்களே இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறார்கள். இந்த 6ஆம் வீடுங்கிறது மீனம், இந்த 6ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. 7ஆம் வீடு என்பது களத்திரம். அப்போ களத்திரத்துக்கு விரயஸ்தானத்தில் இவர்களே போய் உச்சமடைவது. அதனால நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், லிவிங் டுகெதர் ப்ராப்ளம், ரொம்பவும் ஆர்வமாக வேகமாக அந்த லிவிங் டுகெதருக்குள் போவது, போனதுக்கு பிறகு ஐயோ நம்ம போய் மாட்டிக்கொண்டோமே, எப்பொழுது இதிலிருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு அதற்கும் வேகமாக அவசரப்படுவது. இவர்களுடைய 6ஆம் வீட்டில் இவர்களுடைய பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் என்பவர் நீசம். அப்போ புத்திகாரகன் புதன் அங்கு நீசம். அப்போ இவர்கள் எதெல்லாம் நமக்கு லைஃப்ல ஒரு பாக்கியம்னு நினைக்கிறார்களோ, எதெல்லாம் நமக்கு லைஃப்ல ஒரு அத்தியாவசியம்னு நினைக்கிறார்களோ, அதற்காக கடன் வாங்குகிறார்களோ, அந்த இடத்துல அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்பது இயங்குவதில்லை. இதுதான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சினால இவங்களுக்கு நிறைய அரசாங்க விரோதம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களால் விரோதம் என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வீட்டில் தெரிய வரும் பொழுது பெற்றோர்களுடைய கோபம் இவர்கள் மேல் பாய்கிறது. இப்போ சூரியன் என்பவர் பித்ருக்காரகன், அவர் இவங்களுடைய ராசியில் நீசமாகிறார். இப்போ இவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இவங்களுடைய ஃபாதரே இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என்பவர் உச்சம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நிறைய நேரங்களில் தாயின் அன்பை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்கள் மென்மையானவர்கள். இவர்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடியது இவர்களுடைய 7ஆம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அப்போ ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான நபர்களைத்தான் இவர்கள் வாழ்க்கை துணைவராக அடைகிறார்கள். இந்த வாழ்க்கை துணைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்களுக்கு 10ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அப்போ கடகராசியில் நீசம் அடைகிறார். நிறைய துளாராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் இவர்களுடைய பேரண்ட்ஸோட ஜெல்லாகிறது இல்லை. குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம தனி குடித்தனம் போயிடலாம், கூட்டு குடும்பம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இவர்களுக்கு பலவிதமான மன உளைச்சலை,
திருமண வாழ்வுக்கு பின்னும் இவர்கள் அடைகிறார்கள். இவர்களால் பகிரங்கமாக போல்டாக அந்த ஒரு இடத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை எதனால் வருகிறது அப்படின்னா 7ஆம் பாவத்தில் சனி என்பவர் நீசம் அடைகிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் திருப்தி என்பதை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திருமண வாழ்வில் பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதை மீறி இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராசிக்கு அதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவான் என்பவர் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கிரகம். இப்போ கடுமையான உடல் உழைப்பை இவர்கள் செய்துதான் ஆகணுங்கிறது தான் விதி. நான் ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறேன் சார், நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாபில் இருக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு நபர் சொன்னாலும் அந்த உடல் உழைப்பை ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லைன்னா ஒரு வாக்கிங் போயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்தில் உழைப்பை வெளிப்படுத்தினால்தான் இவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது முதலில் ஏற்படும். துளாராசிக்கு துலா லக்னத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சுக்கிரன். அதற்கு துலா லக்னம் துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா சாட்டர்ன். அப்போ சனியைத்தான் இவர்கள் பலப்படுத்தணும். ப்ளூ கலரை இவங்க யூஸ் பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணலாம். இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் ஒருவேளை அனுகூலமான ஒரு இடங்களில் இருந்தால் இவர்கள் மரகத பச்சை, வைரம் இந்த 2 ரத்தினத்தையும் அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல வியாபார அபிவிருத்தி என்பதை இவர்கள் பெற முடியும். அதையும் தவிர தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இப்போ இவங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, லக்ஷ்மி குறிகாட்டக்கூடிய அந்த சங்கு வைக்கிறது, சுதர்சன சக்கரம் வைக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, இந்த லோட்டஸ் அதாவது தாமரை மலர் வைப்பது, அப்புறம் துளசி தீர்த்தம் வைப்பது, அதற்குண்டான அந்த இனிப்புகளை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நைவேத்தியம் செய்வது, விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம், இந்த மாதிரி ஸ்லோகங்களை டெய்லி இவங்க பாடலனாலும் ஒரு சிஸ்டமில் யூடியூப்பில் ப்ளே பண்ணினா கூட அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். கஸ்டமர் அங்கே உள்ள வரும் பொழுதே ஒரு டிவைன் வைப்ஸ் அந்த இடத்தில் கிடைக்கும். அதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் குமியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரே ஒரு மாதம் உங்களுடைய இடங்களிலோ குறிப்பாக அலுவலகங்களிலோ நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறத நீங்களே எங்களுடன் ஷேர் செய்து கொள்வீர்கள். இதையும் தவிர இவர்களுக்கு இந்த கலைகள் மேலெல்லாம் ஈடுபாடு அதிகம். இப்போ இவங்களுடைய இடம் வீட்டிலெல்லாம் பார்த்தோம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய ஃபோட்டோ வைக்கலாம். இது காற்று ராசிங்கிறதுனால இந்த சீனரி வைக்கிறது, இந்த விண்டு சைம்ஸ் அப்படின்னு விற்கிது. அப்போ காற்று வரும் பொழுது அந்த சைம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று உரசுறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் சவுண்ட்ஸ் அந்த இடத்துல ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய இடத்துல வைக்கும் பொழுது, இதையும் தவிர கிரீன், ப்ளூ, ஒயிட்டு, குறிப்பாக 3ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம். இந்த 3 கலர்ஸையும் நீங்கள் லக்கி கலர்ஸாக உங்களுடைய காரு, பைக்கு, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் பெயிண்டிங் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெற முடியும். இதையும் தவிர துளாராசிக்காரர்கள் இந்த பேர்ட்ஸ் ஃபோட்டோ, நல்ல காஸ்ட்லியான கார்ஸினுடைய ஃபோட்டோஸு, இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த துலாம்ங்கிறதே காற்று ராசி. அப்போ இந்த சீனரிஸினுடைய ஃபோட்டோஸு, பேர்ட்ஸினுடைய ஃபோட்டோஸு, அது சம்மந்தப்பட்ட அந்த சவுண்டெல்லாம் கூட இவங்க இந்த காலிங் பெல்லில் வைக்கிறது, இந்த டோர் ஓப்பன் பண்ணினா வைக்கிறது, இந்த மாதிரி நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய சவுண்டெல்லாம் ப்ளே பண்ணும் பொழுது இவர்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு இளமையான தோற்றத்துக்கு அவர்கள் எப்பொழுதுமே தங்களை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு
அந்த பிரம்ம மந்திரம் அப்படிங்கிறதே அந்த உழைப்பு தான். உழைப்பை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் உச்சம் லக்னத்தில். அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் என்பவர் இங்கு நீசம். அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதையுமே கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அரசாங்கத்தின் விரோதத்தை இவர்கள் சம்பாதிக்க நேரும். அப்போ உழைப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு இளமையான தோற்றத்தை இவர்கள் வைத்து கொண்டார்களே என்றால், அதையும் தவிர இப்பொழுது நான் கொடுத்த இந்த குறிப்புகளை யூஸ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகத்தை புரட்டி போட்டு ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னோமோ அதிலிருந்து வெகு எளிதாக வெளியே இவர்களால் வெற்றி கொடி நாட்ட முடியும். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ துலா ராசியில் வரும்பொழுது இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.